நீங்க சொல்றீங்க. அண்மை செய்தி, பீகாரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகாரில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் எவ்வளவு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? இது பற்றிய விவரம். பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள். இதற்கு 2 கட்டங்களாக தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த 6ஆம் தேதி பீகாரினுடைய 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவை நடத்தி முடித்து அதில் 65% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த நிலையிலே 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற்று முடிந்தது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிலும் மாலை 5 மணி நிலவரப்படி 65% வாக்குகள் வரை பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது. தோராயமாக 70% வாக்குகள் வரை பதிவாகக்கூடும் 2ஆம் கட்டத்திலும் என தேர்தல் அதிகாரிகள் கணித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பீகார் தேர்தலுக்கு முன்பாக பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக நடப்பு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுடைய விகிதங்கள், குறிப்பாக வாக்களிக்கக்கூடிய அந்த விழுக்காடு என்பது அதிகரிக்கக்கூடும் என்று தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார்கள். அதன்படியே கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவு மற்றும் இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிலும் கடந்த சட்டமன்ற தேர்தல்களை ஒப்பிடும்போது அதிக விழுக்காடு வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி அன்று காலை 8 மணி முதல் பீகார்ல வாக்குகள் எண்ணப்பட்டு பீகாரில் அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி அமைக்கப் போவது என்பது குறித்தான முடிவுகள் என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது. இந்த நிலையிலே 6 மணியோடு பீகார்ல 2ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள், குறிப்பாக மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை 5 மணியோடு வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்து விட்டது. ஆனால் 7 சட்டமன்ற தொகுதிகளை தவிர பிற சட்டமன்ற தொகுதிகளில் 6 மணியோடு நிறைவடைந்திருப்பதாகவும் 6 மணிக்கு பிறகு வாக்காளர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை, 6 மணிக்கு முன்பாக வாக்களிக்க வந்திருப்பவர்கள் முழுமையாக வாக்களித்ததற்கு பிறகாக வாக்குப்பெட்டிகள் அனைத்துமே பத்திரமாக எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும் பீகார் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.